நம்ம எதற்கு கிராய்டன்ல இன்னொரு சபை என்பதை குறித்து பார்த்தோம். ஏன்னா கிராய்டன்ல ஏற்கனவே அவ்வளவு சர்ச் இருக்கு, எதுக்கு இன்னொரு சர்ச் அப்படிங்கறத குறித்து பார்த்தோம். இந்த முறை இந்த சபை எப்படி நடக்க வேண்டும், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபை எப்படியாக நடக்க வேண்டும் என்பதை குறித்து பார்க்கலாம் என்று பார்த்தேன். ஏனென்றால் இந்த சபை நடக்கக்கூடிய சபை எப்படி நடக்கணும்னா, ஆண்டவருக்கு விருப்பப்பட்டதாய் ஆண்டவர் கட்டுற சபையா இருக்கணும். நம்ம அதுல அங்கமா இருக்கணும். மனுஷ கட்டுற எதுவும் நிக்காது. நம்ம காணுகிற எல்லாமே ஒரு நாள் ஒன்றுமில்லாம போய்விடும். ஸோ அதனால நம்ம அப்படி கட்டணும்னா, இப்ப ஆண்டவர் கட்டினார்னா ஆண்டவர் இருக்கும்போது எப்படி கட்டினாரு, அதற்கு பின்பாக ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி கட்டினாங்க, நம்ம இன்றைக்கு அதை எப்படி பின்பற்றுறது. நான் எப்பவுமே சொல்லிக் கொடுப்பேன். அதாவது நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் இல்ல எந்த ஒரு காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்து என்ன சொன்னார், அதை அவர் எப்படி கையாண்டார், ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி பண்ணாங்க, அவங்க அதை குறித்து என்ன பிரசங்கம் பண்ணாங்க, ஆதி திருச்சபை அதை எப்படி பண்ணது, அது எப்படி நடந்தது என்பதை குறித்து நம்ம தெரிஞ்சாதான் நம்ம அதை பின்பற்றி வாழ முடியும். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது சபையை கட்டுவதற்காக தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செஞ்சார். எல்லா இடத்திலும் போய் குணப்படுத்தினார். குணப்படுத்தி விட்டு என்ன செஞ்சாரு, அவங்கள கூப்பிட்டு வச்சு முன்னாடி நின்று சாட்சி சொல்ல வச்சாரா? யோசிச்சு பாருங்க. குணப்படுத்த மாட்டேன் என்ன சொன்னாரு, நீ யார்கிட்டையும் சொல்லாது, நீ போ. இப்ப நம்ம எப்படி அதை பின்பற்றுறோம், யாராவது ஒண்ணு நடந்தா உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையா ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பறைசாற்றக்கூடியவர்களா இருக்கிறோம். சில வேளைகள்ல நான் அதுல சொல்லும்போது ஏதாவது ஒரு பிரசங்கத்தில் ஏதாவது சொன்னோம்னா, ஒரு சிலருக்கு விசுவாசம் தேவை என்பதற்காக சில காரியங்களை குறித்து சொல்லுவனே ஒழிய வேறொரு காரியங்களுக்காக நான் சொல்றது கிடையாது. காரணம் என்னவென்றால், அது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். எல்லாவற்றையும் காட்டில பெரிய அதிசயமான காரியம் என்ன, நம்மளுடைய ரட்சிப்பு. நாம் நித்தியத்திற்கும் ஆண்டவரோடு இருக்க போகிறோம், அவருடைய பிரசன்னத்துல வாழ போகிறோங்கிற ஒரு பெரிய ஒரு காரியம். அந்த ஒரு பெரிய அதிசயம் நடக்கும்போது கைவலி போச்சு, கால் வலி போச்சு, முட்டு வலி போச்சு, புது கிட்னி வந்துச்சு, புது லிவர் வந்துச்சு, புது இருதயம் வந்ததுங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு நம்ம எதன் மேல் நம்மளுடைய கருத்தை வைக்கிறோம், நம்ம எதன் மேல நம்ம எண்ணங்களை வைத்து நம்ம செய்கிறோங்கிறத பார்த்து கொள்ள வேண்டும். அது மிகவும் முக்கியம். முதலாவதாக ஆண்டவர் இந்த சபை அப்படின்னு வந்தாலே இன்றைக்கு திருச்சபையில் என்ன பிரச்சனை, பணம் தான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கு பொறுத்தளவுக்கு பெரிய பணம் பிரச்சனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கிட்டே காசு கேட்டாரா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதுல எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. 30 வருஷம் வரைக்கும் அவர் கார்பெண்டர் வேலை பார்த்தார். அந்த காசை வச்சுதான் அதை வச்சுதான் தான் வாழ்ந்தாரு, எல்லாம் அதுதான் செஞ்சார். அதுக்கு அடுத்து ஒரு 3.5 வருஷம் ஊழியம் பார்த்தார். அப்ப அந்த ஊழியத்துக்கு எப்படி அவர் பொருளாதாரத்தை செஞ்சாரு, என்ன பண்ணார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2-3வது வசனம் பாருங்க. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான சூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசானாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பணக்காரங்க ஒரு சிலர் ஆண்டவருடைய இதனால குணப்படுத்தப்பட்ட சிலர் அவருடைய ஊழியத்துக்கு உதவி செய்வதற்காய் சிலர் பொருளாதாரம் கொடுத்தாங்க. ஆனா நீங்க நல்லா பாருங்க, அவர் எங்கேயுமே யாருகிட்டையுமே காணிக்க கேட்கல. நீங்க நல்லா யோசிச்சு திருப்பி ஒரு நிமிஷம் எப்படி கற்பனை பண்ணுங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதிசயம் யோவான் 6வது அதிகாரத்துல 5 அப்பமும் 2 மீனையும் எடுத்து 5000 புருஷர்களுக்கு சாப்பாடு கொடுத்தார்.
சாப்பாடு கொடுத்த முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்களும் நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்ப காணிக்கை போய் கொண்டு வருவாங்க, கர்த்தருக்கு தாராளமாய் கொடுங்கள். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரா? யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது காணிக்கை எடுக்கணும்னு சொல்லி தேடினாரா? எங்கேயுமே கேட்கல. நீங்க நல்லா பாருங்க, ஒவ்வொரு முறையும் அவர் செய்த எந்த ஒரு அதிசயம், எந்த ஒரு அற்புதம் பண்ணினாலும், எது பண்ணினாலும் அவர் காணிக்கை கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு சொன்னதே கிடையாது, சொல்லவே இல்லை. ஆனா ஒரு காரியம் செஞ்சார். அதாவது சபையை தங்களுடைய சுய லாபத்துக்காக உபயோகப்படுத்துறவங்களை சாட்டையால அடிச்சார். அது எப்படி அடிச்சாருங்கிறது யோவான் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. யோவான் 2:14. சத்தமா வாசிங்க யாராவது. யோவான் 2:14. ஒருத்தட்டு இல்லையா? தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகியவையை விற்கிறவர்களையும் காசுக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி. நல்ல கவனிங்க, அவர் என்ன பண்றாரு? அங்க இது பண்ணக்கூடிய மக்களை பார்த்து என்ன பண்றாரு? அவரு உட்கார்ந்து ஒரு சவுக்கை எடுத்து ரெடி பண்ணி அவர் உட்கார்ந்து சவுக்கு பண்றார். சவுக்குல ஒரு சாட்டை ரெடி பண்றார். யோசிச்சு பாருங்க. அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன், கருணையின் தேவன், அவரை போல, அதாவது எல்லாரையும் பார்த்து மனதுருவக்கூடிய தேவன், அன்பான தேவன், அன்பே உருவான தேவன் என்ன பண்றாரு? உட்கார்ந்து ஒரு சவுக்கு எடுத்து ஒரு சாட்டை ரெடி பண்றாரு. பின்னி ரெடி பண்ணிட்டு என்ன பண்றாரு? அங்க காசுக்கு புறாக்கு இது வித்துக்கிட்டு இருந்தவனுல அதால கொண்டு அடிச்சார். நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு நம்ம வேத வசனத்துல உள்ள கிறிஸ்தவத்துக்கும் சபைக்கும் நம்ம எங்கேயோ தூரமா நடந்து கொண்டு இருக்கிறது நிறைய காரியங்கள். இன்றைக்கு சபையை தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் தங்களுடைய வருமானத்திற்காகவும் யாரெல்லாம் உபயோகப்படுத்தினாங்களோ அவங்கள சாட்டையை கொண்டுதான் அடிச்சார். ஒண்ணு காசு கேட்கல, ரெண்டாவது சபைய, ஏன்னா அவர் சொன்னார், இது என்ன? இது என்னுடைய பிதாவினுடைய ஜெப ஆலயம். இது என்னுடைய பிதாவுக்காக பண்ணக்கூடிய இது ஜெப ஆலயம். இத போய் நீங்க இப்படி ஒரு வர்த்தக இடமா மாத்திட்டீங்களேன்னு சொல்லி அவர் சாட்டையால் அடிச்சு அவங்கள துரத்துனாரு. அந்த ஆண்டவரை பின்பற்றி வரக்கூடிய சபை இன்னைக்கு என்ன சொல்லுது? ஒரு சிலர் என்ன பண்றாங்க? நான் எல்லா சபையும் சொல்லல, ஒரு சில சபைகள் என்ன பண்றாங்க? ஆண்டவர் பேரை சொல்லி நீங்க 100 ரூபா கொடுத்தா ஆண்டவர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். இப்ப வெளியே ரோட்ல போறவனை கூப்பிட்டு நீ 1 ரூபா 1 பவுண்டு கொடு, நான் 2 பவுண்டு கொடுக்குறேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இது ஏதோ ஃப்ராடு, போலீஸ்ல சொல்லணும்னு சொல்லி கொடுத்துருவீங்க. இவன் மணிய டபுளிங் பண்றான், இது கள்ள நோட்டு அடிக்கிறான் அப்படின்னு போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துரும். ஆனா நீ சபையில கோட்டு ஜூட்டு போட்டுக்கிட்டு நீ என்ற காசை கொடு, ஆண்டவர் உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், 1000 மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பாருன்னா இன்னும் போய் அதை நம்பிக்கிட்டு காசையும் கொடுத்து மண்டையை கொடுக்கறோம்னு நம்ம என்ன செய்யறது? வார்த்தை தான் வார்த்தையப்படி வேத வசனத்தை வாசின்னு சொல்லி கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஐயா இவ்வளவு பண்ணாரு, அப்ப அவருடைய செலவு, அவர் தங்குறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணாரு? யோசிச்சு பாருங்க. அப்ப எப்படி பண்ணிருப்பாரு? வசனத்துல இருக்கு. யோவான் 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரம்
7வது அதிகாரத்தினுடைய 53வது வசனத்தை வாசிச்சுட்டு நான் உங்களுக்கு 8வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துக்கு வாசிக்கிறேன். யோவான் 7:53 52 பாருங்க. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா? கலிலேயிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். பின்பு அவரவர் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். யோவான் 6வது அதிகாரத்துல தான் 5000 புருஷர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறார். கொடுத்து முடிச்சுட்டு அக்கறைக்கு போறாங்க. அக்கறைக்கு போயிட்டு எருசலேமுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எருசலேமுக்கு வந்து எல்லாம் பஸ்கா பண்டிகைக்கு போறாங்க. ஆண்டவரும் பஸ்கா பண்டிகைக்கு போறாரு. அங்க போய் நின்று 3 நாட்கள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கோயில் தேவாலயத்துல இருந்து அவங்களுக்கு கூட பூரா உட்கார்ந்து இரவு வரைக்கும் அவங்ககிட்ட உட்கார்ந்து வேத வசனத்தை சொல்லி கொடுக்கிறார். சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு ராத்திரி ஆன உடனே அவங்கவுங்க வீட்டுக்கு போனார்கள். நல்ல கவனமா பைபிள் வாசிக்கணும், சரியா? அவரவர்கள் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். இயேசு ஒலிவ மலைக்கு போனார். அடுத்த வசனம் பாருங்க. மறுநாள் காலையிலே அவர் திரும்ப தேவாலயத்திற்கு வந்து எங்க போய் தங்கினாரு? மலையில போய் படுத்து கிடந்து வந்தார். ஒலிவ மர மலையில போய் படுத்து வந்தார். நல்ல கவனிங்க. முந்தின நாள் சாயந்தரம் வரைக்கும் இருந்தவங்க அடுத்த நாள் காலையில ஆண்டவர் வந்து காலையில வந்து கேட்கும் போது, ராத்திரி எங்க தங்கினீங்க ஆண்டவரே? சாப்பிட்டீங்களா? நாஸ்தா ஆயிடுச்சா, இல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆயிடுச்சா, இல்ல ஏதாவது செஞ்சீங்களா, இப்படி ஏதாவது கேட்டாங்களா? ஒன்னும் யாரும் இதை பத்தி இல்லை. அவர் என்ன பண்றாரு? யாரை பத்தியும் கவலைப்படாம அவர் வர்றாரு, ராத்திரி வரைக்கும் இருந்து சொல்லி கொடுக்குறாரு, நைட்டு போறாரு, ஒலிவ மரத்தடியில படுத்து எந்திரிச்சு வந்து அடுத்த நாள் காலையில வந்து மறுபடியும் தொடர்ந்து பிரசங்கம் பண்றார். அந்த ஆண்டவரை பின்பற்றி வர்ற நம்ம எப்படி இருக்கணும்? இன்றைக்கு சிலருக்கு வந்து அவங்க வந்தா ஸ்பெசிபிகேஷன் கொடுத்துடுறாங்க, எங்க தங்குவாங்க, எப்படி வருவாங்க, எப்படி எந்த மாதிரி வண்டி வேணும், எந்த மாதிரி இது வேணும்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம மக்களுக்கும் எதற்கு மக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும், எதற்கு ஒருத்தருக்கு கௌரவம் கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஆவியானவர் தான். ஐயா, உங்களுக்கு வேற தேவ ஆவியானவர், எனக்கு வேற தேவ ஆவியானவர் கிடையாது. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, மரித்ததிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களை என்னைய உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் தான் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். அப்ப இதுல என்ன நீ பெரிய ஆளுங்க? யார் பெரிய ஆளு, யார் சின்ன ஆளு கிடையாது. நான் அதெல்லாம் சொல்றேன், சபையில வந்து முன்னாடி நடக்கிற ஊழியத்தை காட்டிலும் பின்னாடி நடக்கிற ஊழியம் ரொம்ப முக்கியம். வந்துச்சு கதிரை எடுத்து போடுறது, காஃபி போடுறது, டீ போடுறது, கூட்டுறது, சவுண்ட் சிஸ்டம் பாக்குறது, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாக்குறத மட்டும் இருக்க கூடாது. இப்ப நீ முகத்தை பாக்குறீங்க, இதை பாக்குறீங்க, உடம்பு பாக்குறீங்க. யாராவது எனக்கு உள்ள இருக்க இருதயத்தை பார்க்க முடியுது? அதுக்காக இருதயம் முக்கியம் இல்லையா? எது முக்கியம்? இருதயம் தான் ரொம்ப முக்கியம். யாராவது என் டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க முடியுது? அது முக்கியம் இல்லையா? அதுதான் முக்கியம். சில வேலைகளை நம்ம பார்க்க முடியாத காரியங்கள் தான் நிறைய வேலைகளை பார்க்குது. பார்க்கக்கூடியதை காட்டிலும் என்ன, நீங்க வாயை பார்க்க முடியும், மூஞ்ச பார்க்க முடியும், பேசுறதை கவனிக்க முடியும். மீதியும் உடம்புக்குள்ள எவ்வளவு காரியம் ஓடிட்டு இருக்கு. அதே போலதான் ஒரு சபையில ஒரு வாய் தான் இருக்க முடியும். ஒரு சரீரம், ஒரு வாய் இருக்கு. ஒருத்தன் வாய் வேலையை பார்க்கறான், இன்னொருத்தன் கை வேலையை பார்க்கறான், இன்னொருத்தன் கால் வேலை பார்க்கறான், ஒருத்தன் கூட்டுற வேலை பார்க்கறான், ஒருத்தன் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை. இந்த மாதிரி எல்லாரும் செய்யக்கூடியதா இருக்கிறது தான் மொத்தமா இசைந்து வர்றதுதான் ஊழியம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்ப பணத்தை அவர் வந்து தனக்காக எந்த காசையும் செலவு பண்ணல, யாருகிட்டையும் காசு கேட்கல. காசு வந்து கேட்டு தேவாலயத்துல வந்து காசு கேட்டு குழப்பம் பண்ணாலுங்களை அடிச்சு துரத்தினார். அப்ப அவர் காசை எப்படி உபயோகப்படுத்தினார்? யோவான் 13வது அதிகாரம் 28, 29. இது எப்ப நடக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுவதற்கு முந்தின நாள் இரவுல வந்து சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க பாதத்தெல்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம்
அவர் சொல்றாரு, இன்றைக்கு உங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவன் தான் சொல்லிட்டு கடைசியில யூதாஸ்கிட்ட வந்து சொல்றாரு, நீ என்ன செய்ய விரும்புறாயோ அதை போய் செய் ராஜான்னு சொன்ன உடனே யூதாஸ் எழும்பி போயிடுறார். இப்ப 12 பேர் இருக்காங்க, நல்லா கவனிங்க, 12 பேர் இருக்காங்க. 12 பேர்ல யூதாஸ் மட்டும் வெளியே போயிடுறார், மீதி 11 பேர் இருக்காங்க. இந்த மீதி 11 பேரும் யூதாஸ் எதுக்காக போனாருங்கிறத இங்க எழுதியிருக்கு பாருங்க. அவர் அப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காசை கொடுத்து ஒண்ணு செய்ய சொன்னார்னா எதுக்கு செஞ்சிருப்பாரு? ஆண்டவருக்கு ஏத்த பண்டிகைக்கான காரியங்கள், ஆண்டவருக்கான காரியம், இல்லைன்னா இல்லாதவங்களுக்கு, தரித்திரர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஏழை விதவை ஒரு 2 காசு வைத்திருந்த, 1 காசு வைத்திருந்த ஏழை விதவை வந்து தனக்கு உண்டானவைகள் எல்லாம் கொடுத்தால், அதனால உனக்கு உண்டானவைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுன்றோம். என்ன யோசிச்சு பாருங்க. அதுல அப்படி ஒரே எமோஷன்ஸ் போட்டு பேசும்போது என்ன ரொம்ப இதை கொண்டு வந்து எனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றது. அதாவது என் அருமை தேவ ஜனமே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வந்து ஆண்டவர் வந்து என்ன என்ன எதுக்காக எழுதி வைத்திருக்கிறார் வேத வசனத்தைங்கிற ஆராய்ந்து படிக்கக்கூடிய மக்களா இருக்கணும். அப்ப ஆண்டவர் வந்து பணத்தை செலவு பண்ண சொன்னார்னா எதுக்கு செலவு பண்ணிருப்பாருன்னு எல்லாரும் இதை நினைச்சாங்க? தரித்திரருக்கு ஏதாவது கொடுக்கணும். அப்போ எப்பவுமே வந்து ஆண்டவர் பண செலவுன்னா தரித்திரருக்கு கொடுக்கிறது. அப்போ சபைங்கிறது எப்படி இருக்கணும்? நம்ம பணம் செலவு பண்றது எப்படி இருக்கணும்? ஏழைகளுக்கு, தரித்திரருக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு உதவி பண்றதுக்கு தான் நம்ம காசு. அதுதான் வந்து செய்யணும் ஒழிய நீங்க கொண்டு வா. ஏன்னா இன்றைக்கு சபைங்கிறது வந்து என்னன்னா இன்டர்னல் விஷன் ஆயிடுச்சு. வெளியே ஆண்டவருக்கான காரியங்களை செய்யறதா இல்லை. என்ன, ஓகே இந்த லைட் இருக்கா, ஓகே அடுத்து வேற லைட் போடு, ஓகே இந்த டிவியா இன்னும் நமக்கு எல்சிடி ஸ்கிரீன் மாத்து, ஓகே எல்சிடி ஸ்கிரீன் சிறுசா இருக்கு பெரிய ஸ்கிரீனா போடு, ஓகே ஏர் கண்டிஷன் போடு, இந்த ஸ்பீக்கர் சரியில்லை வேற ஸ்பீக்கர் வாங்கு, இந்த ஹால் சரியில்லை கொஞ்சம் கூட ஹால் கூட வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் பெருசா இடிச்சு கட்டு. என்ன தங்களை குறித்த கவலை இருக்குது? தங்களுடைய ராஜ்யம் கட்டப்படுதே உள்ள தேவனுடைய ராஜ்யம் இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவர் வந்து பணத்தை எதுக்காக இது பண்ணாரு? ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், அனாதைகளுக்கும் மற்றும் ஆண்டவருக்கான காரியங்களுக்கும் தான் பணம் செலவு பண்ணார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார்கிட்டையும் காசு கேட்கல. அவர் தனக்காக காசை செலவு பண்ணல. ராத்திரி ஆனா ஒளிவு முறையில போய் படுத்திட்டு வந்தாரு. தனக்கு காசுகளை கொடுத்தாருன்னா யாருக்காக கொடுத்தாரு? ஏழைகளுக்கு, விதவைகளுக்காக கொடுத்தாரு. ஆனா ஆண்டவருடைய ஆலயத்தை வந்து பணத்துக்காக உபயோகப்படுத்தினா என்ன பண்ணாரு? சாட்டையை வச்சு அடிச்சார். சரி, இப்ப நம்ம வந்து எல்லாரும் கூடி ஜெபிச்சோம்னா என்ன சொல்றோம்? 2 பேருக்கு மத்தியில நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி இங்க இருக்கிறீங்கன்னு சொல்லும். ஆண்டவர் இங்க இருந்தா எங்க இருப்பாரு? பணப்பை பக்கத்துலதான் இருப்பார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இருக்கும்போது அந்த ஏழை விதவை வந்து போட்ட 1 பைசா காசு எப்படி தெரியும்? அங்க உட்காந்துருந்தா தெரியும். அப்ப இன்றைக்கு எங்க இருப்பாரு? அங்க இருக்குதான் இருப்பாரு. ஏன்னா சிலருக்கு வந்து என்ன இதுன்னா தசம பாகம். நம்ம வந்து இந்த மல்கியா புஸ்தகத்தினுடைய பைபிள் ஸ்டடி யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. தசம பாகம் என்பது வந்து அது வந்து ஒரு சட்டத்துல உண்டானது. நம்ம புதிய ஏற்பாட்டில் உள்ளவங்களுக்கு அது கிடையாது. எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து டாக்ஸ் போடுறாங்க, இன்கம் டாக்ஸ், கவுன்சில் டாக்ஸ், இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போடுறாங்க. அந்த பணத்தை வச்சு கவர்மெண்ட் வந்து நிர்வாகம் பண்றாங்க. அந்த காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? தன்னுடைய சபைகளை நிர்வாகம் பண்றதுக்கு அந்த காரியங்களுக்கு அவர் ஒரு டாக்ஸ் போட்டார். அதுதான் தாயத்து, அதுதான் தசம பாகம். புதிய உடன்படிக்கையில் என்னன்னா 100% ஆண்டவருக்கு சொந்தம். பழைய ஏற்பாட்டுல 10% கொடுத்துட்டு நீங்க 10% கிடையாது. அது ஆக்சுவலா ஏன்னா தசம பாகமே 2 தசம பாகம், அது போக இன்னொரு தசம பாகம் 3 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். அது போக வரி கொடுக்கணும், தேவாலய வரி. சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 23% கொடுத்தாதான் நீங்க ஆண்டவர் கூட சரி. இது
வந்து ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் தசமபாகம்னா ஒரு தசமபாகம் கிடையவே கிடையாது. நீங்க போய் நல்லா அந்த மொத்த மெசேஜ் இருக்கு, எடுத்து வாசிச்சு பாருங்க, நல்லா பாருங்க, அதுல நோட்ஸ் இருக்கு, நல்லா எடுத்து பாருங்க. அதாவது புதிய ஏற்பாட்டில் என்னன்னா 1 கொரிந்தியர் 4:7 சொன்னது போல பெற்றுக்கொண்ட எல்லாமே தேவனுக்கு சொந்தம். அப்ப ஆண்டவர் வந்து எப்படின்னா, நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருளாதாரத்தையும் நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்க அப்படிங்கிறது முக்கியம். நீங்க 10% கொடுத்துட்டு மீதி 90% ஊதாரித்தனமா பண்ணீங்கன்னா அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லை. எல்லாவற்றையும் சரியா தான் செய்யணும். அது நமக்கு மிக முக்கியமான காரியம். ஏன்னா இந்த சபைகள்ல வந்து இந்த பணம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனாலதான் இதை குறித்து நான் இன்றைக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு புதிதா ஒரு சபை ஆரம்பிக்கிறோம். இந்த சபையினுடைய நோக்கம் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக இல்லை, பணத்துக்காக இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் வந்து தன்னுடைய தேவைகள் எல்லாம் யார்கிட்ட சொன்னாரு? பரமபிதாட்ட சொன்னார். அப்பா என்ன சொன்னாரோ அதைத்தான் மகன் செய்தார். அப்ப நம்ம சபை என்ன செய்வோம்? ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதைத்தான் நம்ம சபையும் செய்வோம். நம்மளுடைய சபையின் தேவைகளை இதுவரை யாருக்கும் சொன்னது கிடையாது. நாங்க சொல்லவும் மாட்டோம். நமக்கு ஏதாவது வேணும்னா எங்க சொல்லணும்? அவர்கிட்ட தான் சொல்லணும். ஏன்னா இது அவர் கட்டுற சபை, அவர் தான் காசு கொடுக்கணும். உங்களால யாரையாவது குணப்படுத்த முடியுமா? உங்களால யாரையாவது ரசிக்க முடியுமா? உங்களால யாரையாவது நீங்க தலையில நின்னாலும் ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே அவரால் தான் செய்ய முடியும். அப்ப அவர் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால நாங்க இந்த நம்ம சபைகள்ல வந்து எந்த சபையில வந்து எதுக்காகவும் நம்ம காசு கேட்டதே கிடையாது. ஆனா ஒரு விஷயத்துக்கு காசு கேட்போம். எதுக்கு? ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவி செய்வதற்கு. இது ஆண்டவர் சொல்லியிருக்கார். அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்ம அது செய்வோம். மற்றபடி ஊழிய தேவைகள், இன்னும் ஊழிய தேவை இருக்குன்னு சொல்லி யாருக்குமே சொன்னது கிடையாது. இதுவரைக்கும் சொன்னது கிடையாது. இனிமேலும் சொல்ல மாட்டோம். என்னென்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை பூரா இந்த கடந்த 9 வருடங்களாக சபையில என்னென்ன தேவையோ, ஏதாவது ஒண்ணு தேவைன்னு ஜெபம் பண்ணா கரெக்டா ஒரு ஆளை கொண்டு வருவாரு. அவங்க வந்து சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ இந்த இதுக்காக காசு கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு, அண்ணன் இதை கொடுக்குறேன், நீ இதுக்கு வாங்கி உபயோகப்படுத்துங்க. சமீபத்தில் ஒரு கீபோர்டு வாங்கணும், சகோதரர்கள் தெரியும், கேட்டாங்க. மியூசிக்ல இருக்கவங்கலாம் கீபோர்டு வேணும்னாங்க. சரி, ஓகே ராஜா, நல்லது, நல்ல கீபோர்டு நம்ம என்ன மாதிரி வாங்கணும்னு சொல்லி எல்லாம் மாடல்லாம் செலக்ட் பண்ணி என்னன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு. சரி, ரைட்டு, எல்லாம் செலக்ட் பண்ணி சொன்னாங்க. எவ்வளவு காசு ஆகுது? இவ்வளவு காசு ஆகுது. ரைட், ஓகே, கவலைப்படாதீங்க, ரைட், இவ்வளவு காசு ஆகுது ஆண்டவரே, இதை கொடுங்கன்னு சொல்லி ஒரு சகோதரி அவளுக்கு பிறந்த நாள் வந்தது. அவள் பிறந்த நாள் முடிஞ்சு சொன்னா, எனக்கு இவ்வளவு காசு வந்திருக்கு. 16 வயசு தான் அந்த சகோதரிக்கு. அவ வந்து சொன்னா, எனக்கு இவ்வளவு காசு வந்திருக்கு, நான் என்னோட பர்த்டேக்கு நான் அதுல இருந்து இவ்வளவு காசை வந்து நான் சர்ச்சுக்கு கீபோர்டு வாங்குறதுக்கு கொடுக்குறேன். உனக்கு எப்படி தெரியும் கீபோர்டு வாங்குறது பத்தின்னு? இல்லை, எனக்கு என்னமோ நம்ம சர்ச்சு கீபோர்டு வாங்கணும்னு தோணுது, அதுக்காக நான் கொடுக்குறேன்னு. சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ. அந்த பெண்மணி கொடுக்கறத பார்த்து, அவங்க கொடுத்ததை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து கேட்டாங்க, என்ன அவங்க காசு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி கீபோர்டு வாங்குறதுக்காக காசு கொடுக்குறாங்க, இது பண்ணலான்னு. ஓ, வாங்க போறீங்களான்னு? ஆமா, ப்ரே பண்ணியிருக்கோன்னு. நானும் இவ்வளவு காசு கொடுப்பேன். கடைசியா பைசா சுத்தமா 3 பேர் எல்லா காசும் கொடுத்தாங்க. யாருகிட்டையும் போய் கேட்க முடியல. 3 பேருக்கு நான் சொல்லவில்லை, 3 பேருக்கு தெரியவும் தெரியாது. அதாவது எதுக்கு நான் அதை சொல்றேன்னா, எந்த ஒரு தேவையா இருந்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். அதை ஆண்டவர் ஆன்சர் பண்ணுவார், ஆண்டவர் செய்வார். அதுதான் மிக மிக முக்கியமான காரியம். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல், இது நடந்தது. ஆதி திருச்சபை நிறைய திருச்சபைகளை உருவாக்கினது அப்போஸ்தலனாகிய பவுல். கிட்டத்தட்ட 9 ஜியோகிராபிக்கல் லொகேஷன் சொல்லக்கூடிய இடங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளை உருவாக்குனாரு. அந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகளை எடுத்து வைத்து தான் இன்றைக்கு நிறைய பேர் ஊழியங்கள்ல காசு கேட்கறது, எல்லா வேலையும் செய்யறாங்க. சோ அதை குறித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம்.
4வது வசனம் பாருங்க. அந்தப்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளை இட்டிருக்கிறார். அல்லேலூயா. இதைத்தான் எல்லாரும் எடுத்து சொல்லுவாங்க. என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் சுவிசேஷத்தினால் வாழலாம், அது கர்த்தரே கட்டளையிட்டிருக்கிறார் அப்படின்னு. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி வாழ்ந்தாரு அதுக்கு அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கார். இந்த வசனத்தோட நிறுத்திடக்கூடாது. 14வது வசனத்தில் என்ன சொல்லிட்டாரு? நீ சாப்பிடலாம், அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இன்றைக்கு சொல்றேன், நீங்க ஒரு முழு நேர ஊழியக்காரரா இருந்து நீங்க சுவிசேஷத்தினால வாழ்றவங்களா இருந்தா, நீங்க ஊழிய அழைப்புக்கு சேரும்போது உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருந்ததோ அதே போல கடைசி வரைக்கும் இருந்தா நீங்க சரியான ஆள். முழு நேர ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் எதிரியே கிடையாது. முழு நேர ஊழியத்தில் நீங்க ஊழிய அழைப்புக்கு இருந்தீங்கன்னா நீங்க ஊழியத்தினால நீங்க பணக்காரனாக கூடாது. அதே நிலைமையில இருந்தீங்கன்னா, எனக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க. The purpose driven life ன்னு சொல்லி ஒருத்தர் ரிக்வாரன் ஒருத்தர் எழுதினாரு. அவர் அந்த முதல் பகுதியில் எழுதினாரு, இட்ஸ் நாட் அபவுட் யூ அப்படின்னு எழுதினாரு. ஆனா அவருக்கு அந்த புஸ்தகத்துக்கு கிடைச்ச எவ்வளவு பணம் தெரியுமா? மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அவர் இன்னும் $10 வாட்ச் தான் கட்டியிருக்காரு. அதே ஃபோர்டு பிக்கப் ட்ரக் தான் ஓட்டுறாரு. அவர் அதுல இருந்து ஒரு பைசா கூட எடுக்கல, 1% கூட எடுக்கல. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. நமக்கு எல்லாருக்கும் தமிழ்ல தெரியும், அகஸ்டின் ஜெபகுமார் என்ன இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை அவங்க சொந்த பேர்ல எந்த சொத்துமே கிடையாது. இன்னும் 2 பேண்ட் 4 சட்டையோட தான் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. என்ன, நீங்க சுவிசேஷ ஊழியத்தினால பெருசா வெளியாளாகாம உங்களுக்கு என்ன, நீங்க உங்களுடைய சிந்தை எல்லாம் எதை குறிச்சிருக்கணும்? ஆண்டவரும் அவருடைய ஊழியத்தை குறிச்சு இருக்கும்போது நீங்க அந்த மாதிரி வாழ முடியும். நீங்க என்ன சொல்றாரு? நீங்க அதுல இருக்கலாம். அப்படி இருந்தும் எப்படி இருந்தோம்? இப்படி நீ ஊழியத்துக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக இருக்கிற, நீ ஊழியத்தினால வாழலாம் என்று இருந்தாலும், அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவனும் அபத்தமாக்குறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. என்னுடைய சாட்சியை குலைப்பதற்கு இப்படி யாராவது சொன்னானா அதை கேட்டு அப்படி ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு நான் செத்து போயிறது மேல். அதான் சொல்றார். ஏன்னா அந்த மாதிரி வாழ விரும்புகிறேன். அப்படி எழுதியிருந்தாலும் நான் அப்படி இருக்க விரும்பல. என்ன காரணம்? சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறதே. இந்த உக்கிரானன்ற வார்த்தை நம்ம தமிழ்ல இப்ப உபயோகப்படுத்துறது இல்லை. யார்கிட்டயால் கேட்டாலும் நானும் கேட்டு பார்த்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது உக்கிரானக்காரன்னா என்ன. அது ஒண்ணும் தெரியாதுங்க. என்னன்னா இப்படி எல்லாம் ஔஷதம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. நம்ம பைபிள்ல இருக்கு. என்ன ஔஷதம்ங்கிறது சுகம், சரியா? உக்கிரானக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னா மேனேஜர்னு இன்னைக்கு உங்க வார்த்தையில சொல்லக்கூடிய ஸ்டூவர்ட்ஷிப்ங்கிறதா இங்கிலீஷ் வார்த்தை. அதாவது என்னன்னா, உக்கிரானக்காரன்னா எனக்கு சொந்தம் இல்லை, ஆனா அதனுடைய மொத்த பொறுப்பும் என்கிட்ட இருக்கு. அதுக்கு சரியான உதாரணம் யாருன்னா உங்க பிள்ளைங்க. பிள்ளைங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை. பிள்ளைங்க கர்த்தரால் வந்த சுதந்திரம். சங்கீதம் 127:4. பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம். ஆனா அந்த பிள்ளைகளை நீங்க சரியான முறையில வழிநடத்தி அவங்கள ஆண்டவருக்கு உகந்தவங்களா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய முழு பொறுப்பு. ஆண்டவர் உங்களை நம்பி பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. அதே போலதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் எல்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்க எல்லாம் பெற்றுக்கொண்ட எல்லாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டீங்க. அதுக்கு நீங்க பொறுப்பு. அதை சரியான முறையில பயன்படுத்தி ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டியது.
நீங்க லூக்கா 25வது அதிகாரம், மத்தேயு 19வது அதிகாரத்துல இந்த தாளந்தை குறித்த ஓமானம் இருக்கிறது. அந்த தாளந்தை குறித்த ஓமானத்தில் என்ன சொல்றாரு? ஒருத்தனுக்கு 5 கொடுத்தாரு, ஒருத்தனுக்கு 2 கொடுத்தாரு, 1 கொடுத்தாரு. மத்தேயு 25வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து. லூக்கா 19வது அதிகாரம் 13வது வசனத்துல இருந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு? 10 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு 1 தாளந்து கொடுத்தார். அப்ப நம்ம எல்லாருமே ஏதாவது ஒன்று பெற்றுக்கொண்டுதான் வந்திருக்கிறோம். உங்களுடைய நேரம், உங்களுடைய திறமை, உங்களுடைய பொருளாதாரம், அது கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அறிந்தவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அதைதான் இங்க சொல்றாரு. அது என்ன? எனக்கு உக்கிரான ஊத்தியம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. நான் எனக்கு கொடுத்ததுக்கு நான் அதை சரியா செய்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியத்துல இருக்கிறேன். அது சொல்ற பாருங்க. ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்லையும் சரி, லிவிங் டிரான்ஸ்லேஷன் இது போட்டிருக்கு, ஐ பிரீச் த காஸ்பல் வித்தவுட் சார்ஜ். சிஸ்டர் இருக்காங்க, டியூஷன் எடுக்கிறாங்க. டியூஷனுக்கு வந்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு இவ்வளோ காசு. ஏன்னா அது அவங்க நேரத்தை செலவு பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கு அவங்களுடைய கடமைக்கு அது செய்கிறாங்க. நீங்கள் போய் ஒரு ஸ்டோரில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு கடையில் போய் வேலை பார்க்குறீங்க, பெர் ஹவருக்கு இவ்வளோ மினிமம் வேஜஸ் யூ கெட் பெய்ட், அது நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே என்னன்னா என்ன? வித்தவுட் சார்ஜ். இங்கே நீங்கள் ஊழியம் பார்க்கறதுக்கு என்ன? உங்களுக்கு இலவசமாய் நீங்கள் செய்ய வேண்டும். அது சொல்றாரு. அது சொல்றாரு என்ன? சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலம். அப்போ நம்ம இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வசனங்களை கோட் பண்ணி காசு கேட்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கணும்ல. நன்றாக சிந்திச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, நிறைய இடங்கள்ல சொல்றார், நான் யாருக்கும் பாரமா இருந்ததே இல்லை. நான் ஒருவருடைய வீட்டிலையும் இலவசமா சாப்பிடல. நான் ஒருத்தருக்கும் பாரமா இருந்ததே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்னை பின்பற்றி வா. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 1வது வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றி வா. இவங்கெல்லாம் என்னை பார்த்து நடி, என்னை மாதிரி பிரசங்கம் பண்ணலாம் சொல்லல. என்னை பின்பற்றி வானா என்ன? என்னை போல நட. என்னை போல பிரசங்கிக்கிறது இல்லை, என்னை போல நட. வாழ்க்கையில் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க ஒரு சுவிசேஷ ஊழியம் உள்ள வேற எந்த சபை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது சபை வளர வளர இந்த போதகர்களுடைய வளர்ச்சி பெருசா போய் அதுக்கப்புறம் அவங்க பண்ற அட்டூழியத்தினால நிறைய பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இடைஞ்சலா இருக்கிறதே சில ஊழியக்காரர்களா மாறி விடுகிறார்கள். அதனாலதான் நம்ம சபை எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவை போல, அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்ததை போல நம்ம இருக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கருக்கு சொல்லும் போது 2 காரியங்களை சொல்லுகிறார். அவர் இப்படிப்பட்ட ஊழியம் செய்தார் என்பதை. 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 7வது வசனம் 6வது வசனத்தையும் வாசிக்கிறேன். சேர்த்தே வாசிக்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசையுள்ளவர்களாய் மாயவும் பண்ணவில்லை, தேவனை சாட்சி. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. முதலாவது என்ன? நீ எனக்கு மரியாதை கொடு அப்படிங்கிற எனக்கு கொடுக்க மகிமை. முன்னாடி 2 பேரும்
இப்ப அரசியல்வாதி வந்தா எப்படி? முன்னாடி எல்லாம் விளக்கு போட்டு அப்படியே ஒட்டி பேனர் ஒட்டி அண்ணனுக்கு ஜே எல்லாம் அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க எல்லாம் அண்ணன் வர்றாங்க அண்ணன் வர்றாங்க. உடனே வெள்ளை வேஷ்டி கேட்பான். ஒரே நாள் நம்ம ஊர்ல எல்லாம் பாத்துருக்கீங்களா? ஒரே வெள்ளை ஜீப்பா போகும் வரிசையா, முன்னாடி 2 பேர் இந்த பக்கம் தொங்கிட்டு போவோம், அங்க 4 பேர் தொங்கிட்டு போவோம். அண்ணா இங்க நம்ம கொஞ்சம் மாத்தி தான் செய்யறோம். என்ன யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு வர்றது என்ன? தாங்கள் ஒரு பெரிய ஆள் காட்டுறதுக்காக. தயவு செய்து நம்ம அப்படி இருக்கவே கூடாது. மகிமை தேடவில்லை, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. இங்க உபயோகப்படுத்தின வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. ஆங்கில வேதாகமத்தில் மொழிபெயர்க்கும் போது நர்சிங் மதர் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. அங்க உபயோகப்படுத்தின வார்த்தை ஒரு அருமையான பதம். என்னன்னா, பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய்க்கும் ஒரு நர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ளதை காட்டக்கூடியதான். அதாவது என்னன்னா, ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி பார்த்து கொள்ளுவா, ஒரு நர்ஸ் எப்படி பார்ப்பாங்க? 2 பேரும் பிள்ளையை பார்த்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நம்ம சிஸ்டர் பிள்ளை இருக்கு, பிள்ளைக்கு சோமெல்லாம் போயிடுது. ஒரு உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. நர்ஸ் வர்றாங்க. அவங்களுக்கு டியூட்டி மார்னிங் 8 to 5னா மார்னிங் 8 மணிக்கு வருவாங்க. இதெல்லாம் போட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு சார்ட் எடுத்து பார்ப்பான். ஓகே, இன்னைக்கு யாராருக்கு என்னென்ன ரைட், ஓகே. டெம்பரேச்சர் பார்ப்பாங்க 9 o'clock. ஓகே, பிள்ளை என்னமா பண்ணுது, ஓகே செக் பண்ணுவோம். ஓகே, டெம்பரேச்சர் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ரைட், ஓகே. அடுத்து 3 ஹவர்ஸ்க்கு ஒரு இருந்தாங்கம்மா பேராசிட்டமால் கொடுங்க. அடுத்து 3 ஹவர்ஸ் கழிச்சு வரேன். சரி, ஒரு 12-12:30 வருவாங்க. மறுபடியும் பார்ப்பாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு லஞ்ச் பிரேக் போவாங்க. லஞ்ச் பிரேக் போனது என்ன பண்ணுவாங்க? ஃபோன் எடுப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கோ இல்லை அவங்க ஹஸ்பண்டுக்கோ ஃபோன் பண்ணுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? ரைட்டுனா அப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அவங்க உட்காந்து சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு 3 மணி நேரத்துக்கு வருவாங்க, பார்ப்பாங்க. ஓகே, போன தடவை என்ன இருந்துச்சு சார்ட்டில் பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. அடுத்த 5 மணிக்கு என்ன டியூட்டி முடிஞ்ச உடனே எல்லாம் பார்த்துட்டு கிளம்பி சினிமாவுக்கு போயிடுவாங்க, இல்லை வேற எங்கேயாவது போயிடுவாங்க. நல்லா ஜாலியாக போயிட்டு எல்லாம் போயிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இருந்தால் உங்களை மறுபடியும் அதுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குது? சம்பளம் கிடைக்குது. ஆனால் அம்மா என்ன செய்வாங்க? இந்த அம்மா டெம்பரேச்சர் எடுக்குதோ எடுக்கலையோ இந்த அம்மா பிள்ளைய தொட்டு தொட்டு பார்த்து அந்த பிள்ளை சுகமாகிற வரைக்கும் இவங்க சாப்பிடுவாங்களா? இல்லை இவங்க வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி கதையடிப்பாங்களா? ஐயோ 1 hour லஞ்ச் பிரேக், என் பிள்ளைக்கு சுகம் இல்லை, எனக்கு 1 hour லஞ்ச் பிரேக், அதனால நானும் போய் கீழே போய் எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு கதை வச்சுட்டு வரேன்னு போவாங்களா? யோசிச்சு பாருங்க, நன்றாக சிந்தித்து பாருங்க, எப்படி இருப்பாங்க அவங்க? கூலிக்கு செய்வாங்க, சம்பளத்துக்கு செய்யறாங்க. ஆனா தாய் அப்படி கிடையாது. பிள்ளை சரியாகிற வரைக்கும் ஒரே அழுக, கண்ணீர், புலம்பல், ஜெபம். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு, என் பிள்ளைக்கு இருக்க காய்ச்சல் எனக்கு வரட்டும் ஆண்டவரே, என் பிள்ளை கஷ்டப்படுது, என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுது, நான் எனக்கு அப்படி இருக்க தேவையில்லைன்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக பரிந்து பரிதவிக்க கூடிய ஒரு தாய். அப்படித்தான் உங்களை பார்த்துக்கிட்டேன் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார். யோசிச்சு பாருங்க. நாங்கள் 8வது வசனம், நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஜீவனையே சபைக்காக கொடுக்க ரெடியா இருக்கான். இன்னைக்கு இருக்க ஆளுங்க உங்க ஜீவனை எடுக்க ரெடி ஆயிட்டானு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மாறுதல் பாருங்க. உங்களுக்காக சாகிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு ஊழியக்காரர் இருந்தாரு. இப்ப என்ன, எனக்காக போய் முன்னாடி எனக்காக நீ நில்லு தம்பி, சிப்பாயிட்ட முன்னாடி புல்லட்டை நீ ஏங்கிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க.
சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் தூங்கி எழும்பி, எப்படி இரவும் பகலும் அப்படியா இருக்கு, வேலை செய்து, என்ன, இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடம் பிரசித்தோம். எப்படி? இரவும் பகலும் வேலை செய்து நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தோம். அதனாலதான் நம்ம சபைகள்ல எல்லாரையும் ஏதாவது வேலை செய்ய சொல்ற காரணம் தான். நீங்க ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து நீங்க வேலை செஞ்சுட்டு நீங்க செய்யுன்னு சொல்லக்கூடிய காரணம் அதுதான். 10வது வசனம் பாருங்க. விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமின்மையுமாய் நடந்து கொண்டோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். 2வது உதாரணம் என்ன சொல்றாரு? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து கொள்வது போல. நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம். யாராவது அப்பா அம்மாரு, டேய் உனக்கு சின்ன பிள்ளையில இருந்து சாப்பாடு போட்டேன், இப்ப காசு விடுறா அப்படின்னு வாங்குறோமா? இல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போனோடனே உங்க பையன் வர்றான், என் பையன் யூனிவர்சிட்டியில இருந்து வர்றான், சரி ராஜா டின்னர் 5 pounds கொடு அப்படின்னு கேட்கிறோமா? இன்னைக்கு மீட் வாங்கி சமைச்சோம், ரைஸு மீட்டு இதெல்லாம் இருக்கு, நீ எவ்வளவு சாப்பிட்றன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பில்லு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுப்போமா? யோசிச்சு பாருங்க. இங்க என்ன சொல்றாரு? தன் பிள்ளைகளை பார்ப்பது போல. ஒன்னு நர்சிங் மதர், அதாவது பால் கொடுக்கிற தாயை போல, இன்னொன்னு தகப்பனை போல. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குடும்பமாக நடக்க வேண்டும். ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல பார்த்து கொள்வது, அதுதான் ஊழியம். இது ஏதோ வந்தோம் அப்படியே அப்படின்னு பேசணும், உங்களெல்லாம் அப்படியே ஒரு இந்த ஃபுட்பால் கோச் மாதிரி ஆஃப்ல விளையாண்டுட்டு அப்படியே மூஞ்சி தொங்கி இப்படியே தோத்து போன மாதிரி உட்கார்ந்துருக்கும் போது உங்களுக்கு அப்படியே எலும்பி ஓடு, அதை செய்ய அப்படின்னு சொன்ன மாதிரி உடனே எந்திரிச்சு நீங்க போய் அடுத்த செகண்ட் ஹாஃப்ல விளையாடுற மாதிரி அது இல்லை. இங்கே ஒரு தாய் தகப்பனை போல இருந்து உங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் எச்சரிப்பையும் கொடுத்து தேவ ராஜ்யத்தில் எப்படி நீங்க முக்கியமான ஆள், எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியும் என்று உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களை அந்த மாதிரி அனுப்பக்கூடியதுதான் ஊழியம். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நான் ஒரு காலம் உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே எடுத்ததில்லை, ஒருத்தருக்கும் பாரமா இருந்தில்லை. 2 தெசலோனியர்ல மறுபடியும் இன்னொரு முறை சொல்றாரு பாருங்க. 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 6-7. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். எப்படி நாங்க வாழ்ந்தது போல வாழாம அது பிரகாரம் நடக்காம இருக்கிறவங்க இருந்தா அவனை விட்டு நீ விலகுன்னு சொல்லி உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். சஜஷன் கிடையாது. என்ன செய்வாரு? நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். கட்டளை சொல்றாரு, இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். அப்ப நீங்க யோசிக்கணும்,
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை கேட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்ந்தது போல நீங்க வாழ வேண்டுமா, இல்ல அவர் சொன்னதை வச்சு அதுல உள்ள ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு நீங்க காசு வாங்கி இது பண்ணுமா? யோசிச்சு பாருங்க, நன்றாக சிந்திச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல தான் பட்ட பாடுகளை குறித்து சொல்லுகிறார். எல்லாம் லிஸ்ட் பண்றார். ஒரு நிமிஷம் அதையும் பார்த்துருவோமே. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 22வது வசனத்துல இருந்து இருக்கும். 23வது வசனம். 2 கொரிந்தியர் 11:23 இருந்து. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அப்ப எவ்வளவு? 5 × 40 எவ்வளவு? 200. 200ல் 5 கழிச்சிங்கன்னா எவ்வளவு? 195 முறை அடி வாரனால. ஐயா 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, நல்லா கவனிங்க. இது ஊழியக்காரன், அவன் எழுதி வச்சிருக்க ஊழியம். இவரை பின்பற்ற நம்ம பாருங்க. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். யோசிச்சு பார்க்கணும். நம்ம இன்றைக்கு நம்ம எல்லாம் தண்ணியில நடக்கணும்னு நினைக்கிறோம். ஏன் இவ்வளவு வல்லமையான ஊழியக்காரன் தண்ணியில் நடக்கல? ஏன் ஆண்டவர் அவனை தண்ணியில் நடக்க விடல? சிந்திக்கணும், தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. 3 தடவை கப்பல் இது பண்ணி ஒரு நாள் ராத்திரி பூரா இருந்தேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கல்லரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களினாலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும், கள்ள சகோதரத்தில் உள்ள மோசங்களினாலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். யோசிச்சு பாருங்க. பசி, நிர்வாணம், ஒன்றுமில்லாம அப்படி இருந்த ஒரு ஊழியக்காரன். நினைச்சு பார்க்க முடியுதா எவ்வளவு கஷ்டம்? இவ்வளவும் கஷ்டப்பட்ட இந்த லிஸ்ட பூரா சொல்லிட்டு எதுக்காக சொல்றாரு பாருங்க. 28வது வசனம். நல்ல தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. இவை முதலானவைகளை அல்லாமல், என்ன, நான் பட்ட இந்த பாடுகளை எல்லாம் குறிச்சு இல்லாம எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களை யாராவது ஒரு தவறான பேச்சு சொல்லிட்டாய், தவறான ஒரு காரியம் சொல்லிட்டாங்க, இல்ல ஒரு பாஸ்டரை பத்தி, இல்ல என்னைய பத்தியோ, இல்ல யாரை பத்தியோ ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே என்னைய பத்தி இப்படி சொல்லிட்டாங்களா, நான் என்ன செஞ்சேன், ஆண்டவருக்கா அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இல்ல நீங்க எங்கேயாவது ஒரு மிஷன் ட்ரிப் போயிட்டு வந்துட்டீங்கன்னா அதை பத்தி சொல்லி நீங்க படுத்துற பாடு ஒவ்வொருத்தரும், இல்லைன்னா ஒரு லெட்டர் அனுப்புறது, எல்லாருக்கும் ஒரு இமெயில், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், வாருங்கள் எழுந்து கட்டுவோம், காசை கட்டுங்க, நம்ம இந்த கோபுரம் கட்டுவோம், அதை கட்டுவோம், இதை கட்டுவோம். எத்தனை யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் என்ன எழுதுறாரு? இதை பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. நிர்வாணம், குளிர், உபவாசம், சாப்பாடு இல்ல, பசி, பட்டினி, மோசம், எல்லா காரியத்தையும் அனுபவிச்சேன். ராத்திரி பூரா இதுல நிர்வாணமா கிடந்தேன், குளிர்ல கிடந்தேன், தண்ணியில கிடந்தேன், அடி, மிலார்ல அடி, கசையடி, எவ்வளவோ தர கல் எரிஞ்சாங்க, கொல்ல பார்த்தாங்க, அவ்வளவு மோசம். வனாந்தரத்துல மோசம், தண்ணியில மோசம், ஆறுல மோசம், எல்லா இடத்துலயும், பட்டணத்துல மோசம், எல்லா இடத்துலயும். நீங்க நல்லா அப்போஸ்தல நடவடிக்கைகள் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் அவர் அடிவாங்கப்பட்டு கடத்தப்பட்டு, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சபையில இருந்தோம்.
16வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16வது அதிகாரம் நீங்க வீட்டுல போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. பிலிப்பாய் பட்டணத்துல போய் அவங்க போய் அங்க சுவிசேஷம் பிரசங்கிக்கும் போது அங்க இருக்கவங்களை அடிச்சு அவங்கள கொண்டு போய் ஜெயில போட்டுறாங்க, குற்றுயிரா கொண்டு போய் போடுறாங்க. துணி இல்லாம நிர்வாணமா இருளில் உள்ள சிலையில, அந்த இருட்டுல உள்ள இருக்க சிலையில கொண்டு போய் போடுறாங்க. அப்பவும் என் வசனம், தேவ வசனம் என்ன சொல்லுது? அப்போஸ்தலர் நடவடிக்கை 16வது அதிகாரம் 23வது வசனம் என்ன சொல்லுது? அந்த நடுராத்தில் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்தார்கள். எப்படி உட்கார்ந்து, பவுல் நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த ஊருக்கு வேணான்னு, நீதான் வர சொன்ன. உடனே சீலா, ஐயோ எனக்கு இங்க வலிக்குது அண்ணே, எனக்கு இந்த இடத்துல அடி அண்ணே, எனக்கு அங்க அடி அண்ணே, இப்படியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க? யோசிச்சு பாருங்க. இந்த இப்படி கட்டின திருச்சபையை தான் நம்ம இன்னைக்கு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஹலோ, ஆச்சரியமா இருக்கா? இப்படி ரத்தம் சிந்தி, ஆண்டவர் ரத்தம் சிந்தி, ஆதி அப்போஸ்தலர்கள் ரத்தம் சிந்தி அதுல கட்டின சபையா, ஆண்டவர் சம்பாதிச்ச சபையா இன்னைக்கு என்ன வெக்கக்கேடான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கிறது. என் அருமை சகோதரனே சகோதரியை சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம எப்படிப்பட்ட சபை கட்டணும்? நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து சட்டக்கூடிய சபை எப்படி இருக்கணும்? கப்பல் மாதிரி கார்ல போகணும், அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணணும், அவரை மாதிரி பிளேன்ல போகணும். யோசிச்சு பாருங்க, காட்டுங்க யாராவது ஒரு ஆளை காட்டுங்க. 11 அப்போஸ்தலர், அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்ட மத்தேயு இருக்கட்டும், அதுக்கப்புறம் பந்திக்காக எடுக்கப்பட்ட 6 அப்போஸ்தலர், அப்போஸ்தலர் நடவடிக்கை 6வது அதிகாரத்தில் எடுக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், எல்லாம் ரத்த சாட்சியா மரிச்சாங்க, ரத்த சாட்சியா மரிச்சாங்க. ஒருத்தரும் நார்மலா சாகல. அப்போஸ்தலர் யோவான் ஒரு ஆளு தான் எண்ணெய் தொட்டியில போட்டாங்க, வெந்தாரு, ஆனா சாகல. அதனால குச்சி விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க, பத்மதீவுல கொண்டு போய் போட்டாங்க. அதனால அவர் அங்க இடம் செத்தாரு. இது எல்லாரும் ரத்த சாட்சிய கொலையுண்டு தான் செத்தாங்க. அதுல நமக்கு ஒரு பெருமை இருக்கு. தாமஸை கொண்டது தமிழ் மக்கள். இந்தியால சென்னையில கொண்டாங்க, மயிலாப்பூர்ல கத்தியால குத்தி தான் கொண்டாங்க. நன்றாக சிந்திச்சு பாருங்க. அப்படிப்பட்ட சபையை நாம் இன்றைக்கு அந்த சபையில் அங்கமா இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கல்லுக்கு குமிக்கி சறுக்கி கொடுக்கப்படும், கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார், போகிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், வரத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த ஈசாக்கு விதை விதித்தான், அதே வருஷத்தில் 100 மடங்கு எடுத்தான், உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை இன்று முதல் இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வசனம், ஒரு காரியம் வாச்சோம்னா நம்ம மொத்தமா ஆண்டவர் கட்டின திருச்சபையும், ஆதி அப்போஸ்தலர் கட்டின திருச்சபையும், ஏன் இன்னைக்கு நம்மளுடைய சபைகள்ல ஒரு ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம பார்க்க முடியறது இல்லைன்னா, நம்ம அந்த மாதிரி வைராக்கியமா வாழ்றது இல்லை. நான் ஆண்டவருக்காக எதையும் செய்வேன், நான் ஆண்டவருக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பேன், நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன், நான் ஆண்டவருக்காய் இயக்கப்படுகிற ஒரு சபையாய். இந்த சபையில கூட்டத்தை பத்தி கவலையே வைக்காதீங்க. நான் சொல்றேன், நம்பர் கூட இருக்குங்கிறதுக்காக அந்த சபை ஆண்டவருக்கான பிரியமான சபைன்னு அர்த்தம் இல்லை. நம்பர் குறையா இருந்தா அதுக்கு ஆண்டவருக்கு பிரியமான சபையா இல்லை. ஆனா வைராக்கியம் பாராட்டி ஆண்டவருக்காய் வாழ்வோம் என்று வாழும்போது அங்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வெளிப்படும், அங்கு ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் காண முடியும். இந்த சபை அப்படிப்பட்ட சபையா தான் இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல யோபுவை பார்த்து சொன்னாரு, இதோ பாரு உத்தமன் யோபுன்னு. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் அவர் சபையை தான் காட்ட முடியும். அவர் காட்டின, அங்கிருந்து காட்டின, நம்ம கிராய்டன்ல காட்டினா இங்கே காட்டணும். பாரு, எனக்காக வைராக்கியம் பாராட்டுற மக்கள் காசை பத்தி கவலைப்படுறதில்ல, ஆசையை பத்தி கவலைப்படல, பெருமையை பத்தி கவலைப்படுறதில்ல, ஆண்டவருக்காய் வாழ தயார். ஆண்டவருக்காய் நாங்க என்ன நிந்தை வந்தாலும் சரி, என்ன கொடுமை நேரிட்டாலும் சரி, ஆண்டவரே உமக்காய் வாழ்வோம். இந்த மாம்சம் என்ன ஆண்டவரே, அது அழிந்து போகக்கூடிய மாம்சம். ஆனா எங்களை என்ன நோக்கத்திற்காக அழைத்தீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாய் நாங்க வாழ தயார் அப்படின்னு சொல்லி இந்த சபையை எழுந்து கட்டுவோம். அப்ப ஆண்டவர் நம்மளை கட்டுவார்.
அப்ப இந்த சபை ஆண்டவருக்காய் நீக்கும். அப்ப உள்ள வர்ற மக்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்ப்பாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வாங்க. அப்படிப்பட்ட சபையா நம்ம மாற்றுவோமா? அப்படிப்பட்ட ஒரு சபையா பண ஆசை தேவையில்லை. நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். மத்தேயு 6வது அதிகாரம் 25-33 வரைக்கும் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், நாளைய குறிச்சு நீ கவலைப்படாத, என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம், இதை பத்தி கவலைப்படாத. 2 உதாரணம் சொல்றார். நீ வானத்து பறவையை பாரு, இந்த புல்லை பாரு, இது 2ஐயும் போஷிக்கிறனா உன்னை விட்டுருவனா? இதை விட எவ்வளவு மேன்மையான நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவர் கொடுப்பாரு. இங்க சபையை நடத்த சொல்லி ஆண்டவர் நம்மளை அனுப்பிச்சாருன்னா நம்மளை அனுப்பிச்சவர் தான் கொடுக்கணும். நான் கடைசி அந்த என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நான் இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் மில்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெடா. அப்போ நாங்கள் பாம்பே வழியாக நான் அடிக்கொடுக்க எங்களுடைய துபாய் ஆஃபீஸ்க்காக வருவேன். ஏன்னா எல்லா நாட்டுக்கும் நான் ஒவ்வொரு நாள் போவேன், எங்களுடைய எல்லா இடத்துலையும் ஆஃபீஸ் இருந்தது. அப்போ பாம்பே வழியாக போகும்போது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. நான் ஒரு 8 மணி நேரமோ 9 மணி நேரம் தான் பாம்பேயில் இருந்தேன். நான் செக் அவுட் பண்ண வரும்போது $487 பில்லு போட்டான். நான் சொன்னேன், ஏண்டா உள்ள படுக்க கூட, பெட்டில் கூட படுக்க கூட இல்லையடா. வந்தேன், குளித்தேன், பெட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன், மறுபடியும் வந்து செக் அவுட் பண்ணிட்டு போகிறேன், இவ்வளவு காசா? அப்போ என்னுடைய பாம்பே மேனேஜரை சொன்னேன், தயவு செஞ்சு தம்பி இதில் போடாதீங்க, திரும்ப வரும்போது வரேன், கொஞ்சம் கம்மியானது 3 ஸ்டார் போடுங்க போதும், எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு போயிட்டேன். திரும்ப வரும்போது வேற இன்னொரு ஹோட்டலில் போட்டார், அது வெறும் $200 தான். ஏன்னா அதே மாதிரி ஒரு 8-9 மணி நேரம் தான் வந்துட்டு நான் பிளேனுக்கு வந்துட்டேன். அப்போ அங்கே வரும்போது பிளேனில் பிஸ்னஸ் கிளாஸ் லவுஞ்சில் பார்க்கும்போது எங்கள் கம்பெனி சேர்மன் இருந்தார். அப்போ அவரை போய் நான் பார்த்தேன். ஓ அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னார், நான் உன்னை ஹோட்டலில் பார்க்கலையேன்னாரு. சொன்னேன், ஆமாம் நான் வெளியே இதான் வேலையாக போயிருந்தேன், இப்போ தான் வந்தேன்னாரு. அப்போ சொன்னார், நான் உன்ட்ட பேசணும் வான்னாரு. சரி, பிளேனில் ஏறினதுக்கப்புறம் சொன்னார், நீ எதுக்கு போய் வேறு ஹோட்டலுக்கு போய் தங்கினேன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை அந்த ஹோட்டலில் ரொம்ப விலை $480 மேலே போட்டாங்க, எதுக்கு வெயிட் வேஸ்ட் மணி அப்படின்னு. அவர் கேட்டார், வாங்காசானார். நான் ஒரு நிமிஷம் யோசித்தேன். நீ என் கம்பெனியோட மார்க்கெட்டிங் ஹெடு, நீ போய் இப்படி சின்ன சின்ன ஹோட்டலில் தங்கினேன்னு என் கம்பெனியோட இமேஜ் என்ன ஆகுறது? எப்படி என் கம்பெனி இமேஜ் என்ன ஆகுறது? நான் உன் சம்பளத்துலேருந்து கேட்ட சொல்லி நான் தானே கேட்டுறேன், கம்பெனி கார்டு தானே, நீ தேய்க்க வேண்டியான, உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு அது முக்கியம் இல்லை, என் கம்பெனியோட இமேஜ் முக்கியம். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அழிஞ்சு போகிற கம்பெனி இமேஜை குறித்து அவ்வளோ கவலைப்படுறான். ஆண்டவர் உங்களை என்னையும் அணைச்சி சும்மா விட்டுருவாரா? உங்களை என்ன நோக்கத்துக்காக அழைச்சிருக்கிறாரோ அந்த நோக்கத்துக்கான காரியங்களை கொடுக்காம விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நம்ம ஏன் அதை சிந்திக்கிறது இல்லை? உங்களை என்ன நோக்கத்துக்காக அழைச்சாரோ அதுக்கு காரியங்களை கொடுப்பாரு. ஐயா மோசையை அழைத்தார், திக்கு வாயினாவன் ஒன்னும் இல்லடா, கையில் என்னடா இருக்குன்னு கேட்டார். கோல் இருக்குன்னா போடுறா கீழன்னார். போட்டதும் பாம்பாச்சு, எடுறாதனாரு. எடுத்தான். அதுக்கப்புறம் அந்த கோலுக்கு பேர் என்ன தெரியுமா? மோசையினுடைய கோல் இல்லை. நீங்க நல்லா போய் பைபிள் வாசிங்க. மோசை கீழே போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் வேத வசனத்துல தேவனுடைய கோல்னு இருக்காது. மோசே கையில் இருக்க வரைக்கும் தான் மோசே கோல். அவன் கீழே போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் மோசே ஆரோனும் தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போனார்கள் இருக்கு. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் உங்களை மகிமையா வழி நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். நம்ம ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற சபையாய் வாழ்வோம். ஒரு நிமிடம் நம்ம எல்லோரும் மேலுமே நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.